பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கவிருக்கு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்துன்னு. இந்த மாதம் சூரியன் கேதுவோடு இணையறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோடு, அதுவும் கேது நட்சத்திரத்திலே பயணிப்பார். அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா. இந்த 3 டிகிரி முன்ன பின்ன போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே, 12 ராசிக்காரர்களும். அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே வந்து ஆளுமை செய்யக்கூடியவர்கள், விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது, ஒளி கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த 2 ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு சுமூகமாக இருக்க இல்லாதவங்களுக்கும் சரி, நல்லா அந்த டிப்ரெஷன் வந்துடும். டிப்ரெஷன் வந்து எதுக்கு தான் வருதே தெரியாது. எல்லாருக்கும் பைசாவுக்கு குறவு இருக்காது, சொத்து பத்துக்கு குறவு இருக்காது. இருந்தாலும் போய் கேளுங்களேன், என்னவோ நாங்கள் எண்ணத்தை வாழ்னா எண்ணத்தை பண்ண இப்படி தான் இந்த எண்ணத்தை வந்து அங்கே வந்து தொக்கி நிற்கிறோம். அதனால் நம்ம இப்போ நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள், அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு, நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டுமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரலாக எடுத்துகிட்டு போகிறது. இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா, நம்மளாம் மகான்களானால் தான் அந்த பக்குவம் வரும். ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது. இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம். சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா 5 என்ற பாவத்தில் வந்து நிறைய வந்து ஒரு எல்லாவான பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போறோம், எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம், நல்லதை எடுத்துக்க போறோமா, நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா. அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்பவுமே வந்து தெரியாத களமறைங்கள்லாம் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம். இதுல மட்டும் சொல்ற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை. நீங்கள் வந்து வழிபாடு பண்ண முடியலனாலும் ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினச்சி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க, அம்மா அம்மா எங்க மாமா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேட்குது. தாயே, ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியா இருப்பா. அப்போ இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் இருக்கிறார். அப்போ திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி, இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில் தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா, 3லேருந்து 4:30 உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாத தாயே நீதான், எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும்பொழுது அம்பாள் உங்களை சுற்றி ஒரு ஷீல்டை போட்டுருவா. இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிறேன், இது பொதுவான வழிபாடு. இன்னும் உங்கள் ராசிக்குள்ளே போகும்பொழுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம். மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வந்து எதிர்பார்ப்புகளோட காத்திருக்கிறாங்க. இந்த மாதம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா, நிறைய அந்த லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். உடல் அளவில், ஒரு பொருளாதார அளவில், நண்பர்களே முதுகுல குத்தி நாங்கள் வந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நிறைய உழைப்பை போடுறோம், எங்கம்மா எங்களுக்கான ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப மனவேதனை. மிதனத்திற்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் பல மடங்கு பெருக போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதை நினைங்க, நல்லதை சிந்திங்க, நல்லதை வந்து செயல்படுத்துங்க. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ, ஒரு மலை உச்சிக்கு போய் நின்று ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன், அந்த வார்த்தை தான் வந்து பிரதிபலிக்கும். அதுதான் சொல்லுது பிரபஞ்சமும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். எப்பவும் பிரம்ம முகூர்த்தத்தில் 3லேருந்து 4:30 இதில் எழுந்து ஒரு தீபத்தை போட்டு அந்த தாயை, பிரபஞ்ச தாயை வந்து வணங்கும் பொழுது, இல்லை அவர் அப்பாவை கூட வச்சுக்கலாம். ஏன்னா தாய்னா கூப்பிட்ட நிமிஷமே ஓடியாந்துருவாங்க. நம்ம பசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு
கொடுத்துருவாங்க இல்லையா உணவு. அப்படிதானே அம்மா வளர்த்துருக்கா. பசியை பார்த்து பிள்ளையுடைய பசியை பார்த்தா தாங்காதவள். அதனால் இந்த நேரம் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய ராசியில் காற்று ராசியாக இருக்கிறீங்களா, இதில் இருக்கக்கூடிய திருவாதிரை தான் வந்து நம்மளுடைய சிவபெருமானுடைய அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். லைஃப்பில் வந்து டே டு டே லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸில் உறவுகளில், ஏன்னா அந்தளவுக்கு உண்மையாக இருந்து உழைச்சா கூட அவங்களுக்கான ஒரு உண்மையான அன்பு கிடைக்கலன்னு ரொம்ப மனம் ஏங்கக்கூடியவர்கள் தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் அழகாக ராசியில் வந்து அமர்ந்து உங்களுக்கு நிறைய உத்வேகமாக உங்களை சிறப்பாக ரொம்ப ஒரு ஜோஷாக உங்களை வந்து ஒரு முயற்சி போட வைக்க போகிறாங்க. இது வரைக்கும் நிறைய கஷ்டம் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய எஃபர்ட் போட்டோம், நடக்காத அதே இது வரைக்கும் நீங்கள் வந்து சாதிக்காத விஷயங்களை கூட சாதிப்பீங்க. உங்களுக்கான ஒரு உதவி, கேட்ட உதவி கேட்காத உதவி மொத்தம் கிடைக்க பொழுது சூரியனானவர் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல பயணித்து அவரே வந்து 3ல் வந்து அமரப்போகிறார். அப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நீங்கள் போடக்கூடிய ஒரு திட்டங்கள் வடிவங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும். அது தொழில் சார்ந்து எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் சார்ந்து எடுத்தாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கனாலும் எல்லாத்துலேயும் போடக்கூடிய முயற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா சூரியன் கேது இணைவு வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ கொடுத்துரும். ஒரு பிபி சுகர் இருக்கிறவங்க, பேக் பெயின் சொல்லுவோம் இல்லையா, ஷோல்டர் பெயின், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த சூரியன் கேது இணைவு வந்து இந்த எலும்பில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்கக்கூடியது. அதே போல் நம்ம இந்த காலகட்டம் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் கூடுதல் வந்து விழிப்புணர்வு வந்து வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். செவ்வாயும் வந்து நம்மளுக்கு சனி பார்வையோடு இருக்கிறதுனால பெண்கள்லாம் வந்து அடுப்பங்கரில் வேலை செய்யும்பொழுது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சூடு உஷ்ண சம்மந்தப்பட்ட ஒரு சூடு பொருளை இறக்கும்பொழுது, ஒரு எண்ணெய் சட்டிலாம் வைக்கணும்னா கவனமாக, ஒரு கத்தியில் காய் கட் பண்ணும்பொழுது, வண்டி வாகனங்கள் இந்த மிஷினில் வேலை செய்கிறவங்களாம் அந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருக்கும்பொழுது அந்த நைட்டு வேலை செய்கிறவங்கலாம் ரொம்ப நம்ம மைண்டு சரியில்லைன்னா நம்ம வந்து டிரைவிங் பண்ணக்கூடாது. மற்றவங்கள வந்து இந்த காலகட்டம் வந்து டிரைவிங் பண்ண வச்சிடணும். ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து உங்களை வந்து போட்டு அமுத்துறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாத அளவுக்கு நல்லா நேர்மறையாக வந்து சிந்திங்க. இந்த காலகட்டம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கும், நீங்கள் கேட்டது கிடைக்கும், எல்லாமே பொண்ணாகும். நெகட்டிவாக இல்லாமல் நம்ம போட்ட முயற்சி கொஞ்சம் தாமதமாகும், உடனே வந்து கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா பூச்சான்லாம் நம்ம அங்கே வந்து மனம் தொய்வடையக்கூடாது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவது, அதாவது இது வரைக்கும் வரணும் அதுக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டேங்க, இப்போ நினச்சது மாதிரியே லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கின்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் வீட்டில் பேசி அதற்கான சம்மதம் வாங்கி கொள்வது. இதில் என்ன இந்த மாற்ற வந்து டேக்கர் பண்ணால் உடல் ஆரோக்கியத்துலேயும் ஸ்ட்ரெஸ்லேயும் போயிட்டு மட்டும் மாட்டிக்காமல் கொஞ்சம் லெகுவாக எல்லாமே நமக்கு நல்லது நடக்குது, அதன் மூலியம் நம்ம பயணிக்க போகிறோம் அப்படின்லாம். இதே ஒரு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீட்டில் போய் சொல்லி லவ்வை சக்ஸஸ் பண்ணனாலும் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்பவும் வந்து ப்ரேயர், இறைவனை நம்பி ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு வந்து நிறைய ஒரு சஜஷன்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு இதெல்லாம் இந்த கோர்ஸில் போனால் எப்படி வரும்னு தெரியல, நான் எல்லா கோர்ஸுமே எனக்கு நல்லா இருக்காமல் இருக்குது, எதில் போய் நான் சேர்ந்து படிக்கிறது அப்படின்றவங்களுக்குலாம் உங்களுக்கு அதற்கான ஒரு ஆசானம், அந்த துறையில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆனவங்கள உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுறது, இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் சூரிய வழிபாடு செய்து கொண்டு வர வர உங்களுக்கு எப்படி போனோம் வரணுன்றதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். அப்பா கிட்ட வாக்குவாதம் வைத்துக்கொள்ளாதீர்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணி எதுவும் நடக்கலை அப்படின்னு ரொம்ப மன தொய்ந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் போடக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் முத்தாய்ப்பாய் பலன் தரும். பெண்களுக்கு ரொம்ப நிறைவான மாதம். நல்லா ஒரு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது, உங்களுக்கு தேவையானது வந்து அனைத்துமே நிறைவேறுவது. நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, லேட்டாக செய்ய போய் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில், உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் வந்து ஒரு தொற்று நோய்களில் ஒரு ஃபுட்டுலாம் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துக்கொள்ளும்பொழுது, காரம் ரொம்ப சேர்க்காமல் இருக்கும்பொழுது, இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கிறது. உணவு தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. ஏற்கனவே வந்து உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்விலும் சிறப்பாக இருக்கணும். ஏன்னா நோய் தாக்கக்கூடிய ராசி இந்த மீது நம்ம 6-8 ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிடும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் ரொம்ப கவனம் அதில் மட்டும், உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துட்டா போதும். இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து நாங்கள் ஒரு நீண்ட நாட்களாக ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம்னா நல்ல ஒரு அதை தொடர்ந்து சிறப்பாக ப்ராப்பராக பண்ணுங்கள். இல்லை நானே போய் மெடிக்கலில் வாங்கினா அதை மட்டும் வைத்து கொள்ளக்கூடாது. மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு விரிவு, ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனு, அதில் வந்து ஒரு சிறப்பான ஒரு பண வருவாய் இதெல்லாம் கிடைக்கிறது. பெண்களுக்கும் நல்ல ஒரு மன நிம்மதி,
ஒரு சந்தோஷம் இது வரைக்கும் ஒரு இல்லாதெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் வந்து கிடைக்கக்கூடியது. பொருளாதாரத்தில் ஒரு படி முன்னேற்றம், வண்டி வாகன சேர்க்கை, நல்லா வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருந்து ஒரு வீட்டில் இருந்து ஆடி மாதம் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம். ஆடி மாதம் யாரும் வந்து நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்க வேண்டாம். ஆடி மாதம்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு வருது. இந்த ஆடிப்பெருக்கில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலனை தரும். எல்லா விதமான நல்ல முயற்சிகளுக்கும் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். என்ன செயல் செய்யணுமோ அன்றைக்கி வந்து நாள் நட்சத்திரம் நேரம் இதெல்லாம் கிடையாது. ஆடிப்பெருக்கு ரொம்ப அருமையான நாள். அன்று வந்து நீ அம்பாளை வழிபட்டு, விநாயகரை முதல்ல வழிபட்டு அம்பாளை வழிபட்டு நீங்கள் சிறப்பாக செயல்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுனத்துக்கு ஓவரால் அந்த மாதம் நிறைவுன்னு சொல்லிட்டேன். மனதளவுலையும் உங்களுக்கு செயல்பாடுலேயும் எல்லாத்துலேயும் ஒரு தன்னிறைவு தரும். தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், ஒரு குழந்தை பாக்கியத்திலிருந்து இந்த சுக்கிரன் குரு இணைவு உங்களுக்கு தான் வந்து மிக சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரவிருக்குதுன்றனா அது மிகையே கிடையாது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சர்ப்ப வழிபாடு செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சர்ப்பம் புற்று இருக்கிற இடங்களுக்கு சென்று வழிபடுவது, இல்லை சர்ப்பத்தை குடையாக வச்சுருக்காங்க இல்லையா, நாகத்தை குடையாக கொண்ட கருமாரி அம்மனை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம். எலுமிச்சம்பழம் உங்களுக்கு வந்து 33 எலுமிச்சம்பழம் 38 வாங்கிட்டு போய் கொடுங்க. ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோடு வாங்கி கொடுக்கும் பொழுது மிதுனம் பாருங்க, இந்த மாதம் எப்படி தடைப்பட்டு அப்படியே லாக் ஆகிட்டேன்றவங்க கூட வெடித்து நீங்கள் வந்து மிகப்பெரிய பூம் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்குது. மிதுன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே, நாங்கள் எதை தான் பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலட்சுமி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.